திருச்சபைக்கு இனிமேல் தலைவர் போப்லாம் கிடையாது, நானே எல்லா முடிவையும் கரெக்டாக எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின ஒரு இங்கிலாந்து அரசர் கடைசியில் அவரோட ஆட்சி காலத்தில் மட்டும் திருச்சபை சீரமைக்கிறேங்கிற பேரில் 72,000க்கு மேற்பட்ட பொதுமக்களை கொன்று குமிச்சிருந்துருக்கிறார். 1509 வருஷம் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளோட அரசர அரியணை ஏறுற இந்த ஹென்றி VIII அப்போ இருந்த நிறைய அரசர்களுக்கு இருந்த மாதிரி இவருக்கும் தனக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இவரோட மனைவி கேத்தரினுக்கோ ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தையே பறக்காது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை வந்துடுது. இதை ஏற்றுக்க முடியாத ஹென்றி VIII அந்த கேத்ரினை உடனடியாக டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அப்போ போப்பாக இருந்த இந்த கிளெமென்ட் VII இவர் சொல்கிறாரு, இந்த கேத்ரின் ஸ்பெயின் நாட்டோட அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த ஸ்பெயின் அரச குடும்பத்தை நம்பி தான் என்னோட பொழப்பே இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் இந்த டைவர்ஸை நான் ஒரு நாளும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் கோபமாகிற ஹென்றி VIII நீ யாரையா அதை முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இங்கிலாந்து நாட்டில் போப்புக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, எல்லா முடிவையும் திருச்சபை உட்பட எல்லா முடிவையுமே அரசர் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அடுத்து இந்த ஹென்றி VIII அன்றைக்கி இங்கிலாந்தில் வழக்கத்தில் இருந்த பல கத்தோலிக்க மத நம்பிக்கைகளுக்கும் அடுத்ததாக புதிதாக உருவாயிருந்த இந்த பல ப்ராட்டஸ்டன்ட் மத நம்பிக்கைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பேலன்ஸ்டான ஆங்கிலிக்கன் நம்பிக்கையை நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு எல்லா நம்பிக்கைகளையும் ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதில் எவருக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதெல்லாம் அவரே எடுத்துக்கிறாரு. அவருக்கு எதெல்லாம் தப்புன்னு படுதோ அந்த நம்பிக்கைகளில் இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தரையாக கூப்பிட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவரால் கொன்று குமிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களில் ஒருத்தர் தான் ப்ராட்டஸ்டன்ட் ஆராய்ச்சியாளரான ஜான் லாம்பர்ட். இந்த ஜான் லாம்பர்ட் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அப்போது புகழ்பெற்றிருந்த இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் ஸ்காலராகவும் இருந்துட்டு இருந்தவர். இவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டார். அது மக்களிடையே ரொம்ப பிரபலமாச்சு. அந்த ஆராய்ச்சி கட்டுரை என்னென்னா, இந்த டிரான்ஸ் சப்ஸ்டான்ஷியேஷன் அப்படிங்கிற அந்த டாக்டரின் ஒரு பொய்யானது அப்படிங்கிறது தான். அது என்ன நம்பிக்கைன்னா, நம்ம திருவிருந்து எடுத்துக்கிறப்ப அந்த அப்பமும் திராட்சை ரசமும் பாதிரியார் ஜபம் பண்ண உடனே நிஜமாவே ஒரு மந்திரம் போல் இயேசுவோட ரத்தமாகவும் சரீரமாகவும் உண்மையாகவே மாறிடும். அதனால் இந்த திருச்சபையில் நம்ம அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்குறதுங்கிறது மகா பரிசுத்தமான புனிதமான ஒரு காரியம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கு வேதத்தில் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. இது மக்களாக உண்டு பண்ணிக்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிறது தான் ஜான் லாம்பர்ட்டோடைய ஆராய்ச்சி கட்டுரை. அதாவது நம்ம திருவிருந்து எடுக்கிறப்போ பயன்படுத்துகிற அந்த அப்பமும் திராட்சை ரசமும் வெறும் அடையாளங்கள் தானே ஒழிய அதில் மாயமும் மந்திரமும் எதுவும்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஜான் லாம்பர்ட்டோடைய விளக்கம். இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படுற ஹென்றி VIII இது என்ன புது விஷயமா இருக்குதே, இந்த ஜான் லாம்பர்ட்டை அரண்மனைக்கு கூப்பிட்டு அனுப்புங்க அப்படின்னு வர சொல்கிறாரு. உடனே ஜான் லாம்பர்ட்டுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, அரசரே இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா மக்கள் எப்படி இந்த மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே தன்னோட அரியணையில் ஹென்றி இருக்கிறாரு. அவரை சுற்றி ஒரு 10 பிஷப் உட்காந்துருக்குறாங்க. எதிராக ஜான் லாம்பர்ட் மட்டும் தனியாக நிற்கிறாரு. அந்த 10 பிஷப்பும் பயங்கரமாக ஜான் லாம்பர்ட்டை திட்டி, நீ இந்த தப்பை ஒத்துக்கிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் ஜான் லாம்பர்ட்டு இல்லை இது இந்த மாதிரி அப்படின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப கோபமாகிற ஹென்றி VIII, இங்கே பாரு, இங்கிலாந்து திருச்சபையோட தலைவர் மற்றும் அரசர் ரெண்டுமே நான் சொல்கிறேன், இந்த அப்பமும் திராட்சை ரசமும் உண்மையிலேயே பாதிரியார் ஜெபம் பண்ண உடனே இது இயேசுவோட சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறி போகுது அப்படின்னு. இதை ஏற்றுக்கிறியா மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதிர்ச்சி ஆகிற ஜான் லாம்பர்ட்டு அப்படி இல்லை அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உடனே வேகமாக ஹென்றி VIII தடுத்து நிறுத்திட்டு, போதும், இவனை கொண்டு போய் கொடூரமாக மக்களோட முன்னிலையில் எரித்து கொலை பண்ணுங்க, அப்போனா தான் இனிமேல் இங்கிலாந்து அரசருக்கு எதிராக வேறு ஏதாவது ஒரு மத நம்பிக்கை இந்த இங்கிலாந்து நாட்டில் இனிமேல் இருந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த நொடியிலேருந்து ஜான் லாம்பர்ட் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சுறதோ இல்லை யாரையும் சபிக்கிறதோ அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் நோ ஒன் பட் ஜீசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லைனை மட்டுமே தான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அதாவது இந்த இங்கிலாந்து திருச்சபையோட தலைவர் போப்புங்கிற மனிதரும் கிடையாது, இந்த ஹென்றி VIIIங்கிற அரசரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் திருச்சபையோட தலைவர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஜான் லாம்பர்ட்டை அவருடைய உடலோட கீழ் பாகங்களை அவரோட கண்ணு முன்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து அவரை சித்திரவதை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2 கையும் ஈட்டியால் குத்தி
அவரை மக்கள் முன்னிலையில் ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்பயும் அவர் வந்து நோ ஒன் பட் ஜீசஸ் அப்படிங்கிறத மட்டுமே தான் சொல்லிக்கிட்டே போயிருந்துருக்கிறாரு. கடைசியில் அவருக்கு சுத்தமாக பேசவே திராணி இல்லாமல் மயங்கி உழுற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா அவரை மொத்தமாக தீயில போட்டு கொளுத்தி கொலையும் பண்ணிடுறாங்க. இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாம் திருச்சபையிலையோ இல்லை சமுதாயத்திலையோ ஒரு பதவியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா பதவி கண்ணை மறைக்கிறப்போ நம்ம கிறிஸ்தவத்துக்கோ இல்லை சமுதாயத்துக்கோ நல்லது பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு உண்மையில் தீமை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடும். சிந்தித்து பார்ப்போம்.